வாடா பாலமுத்ரா, என்ன நேற்று படிச்சியா? நேத்தாடா, நேத்து நான் ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னடா, நேற்று சென்னைக்கு போயிருந்தேன். அதான் மெட்ராஸ் சொல்றாங்கல்ல, சென்னைக்கு போயிருந்தேன். சென்னைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள படாத பாடுபட்டேன். நான் என் பாட்டில் பொறுமையாக காரை ஓட்டு போகிறேன். சைடில் இந்த பக்கம் புருன்னு வரோம், அந்த பக்கம் புருன்னு போகிறோம். அடிக்கடி பிரேக் அடிக்க வேண்டியதாக இருக்குது. கார்காரங்களும் சர்ரு புருன்னு அப்படின்னு போய்கிட்டே இருக்காங்க. என்னடா எனக்கு ஒரே கோபமாயிடுச்சு, எனக்கு பொறுமையே இல்லை. என்னடா இவனுக்கு இப்படி சர்ரு புருன்னு இப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர டென்ஷனில் ஒரு வழியாக நான் திருப்பி ஊர் வந்து சேர்ந்தேன். இதை மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம வழியில் போய்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாத நபர்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் அடிக்கடி நம்ம தெரியாமலேயே சர்ரு புருன்னு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுது வருது. ஆனால் நாம் கோபப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து பிரயாணம் செய்ய முடியாது. பொறுமையாக இருங்கள், பெருமை அடைவீர்கள்.